தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் வகையில் 67 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகம் நெல்லை ரெட்டியார்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அருங்காட்சியகம் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ளதாக தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ. நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியா வரலாற்று தடயங்கள் பொருணை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமாக கிடைக்குது. தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை ஜென்சி மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லும் நடவடிக்கை என பெருமிதம். நாகரிக மேன்மையை இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்க எல்லாரும் உங்க குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் பொருணை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட உரிமையோடு அழைக்கிறேன். சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு அதிமுக ஆதரவு. நெல்லை கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா, லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது. மதசார்பின்மை என்ற சொல் பாஜகவுக்கு வேப்பங்காய் போல கசப்பதால் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்க துடிப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜகவின் நாசக்கார திட்டங்களை எதிர்த்து முறியடிக்கும் வலிமை திமுகவுக்கு உண்டு என பெருமிதம். ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது. சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிளானை செயல்படுத்த நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜகவோட நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில்தான் சிறுபான்மையினர் நலன்களுக்கான பொற்காலம் என நெல்லை கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சிறுபான்மையினர் நலனில் திமுக அரசு உண்மையான அக்கறை கொண்டிருப்பதாக பேச்சு. அதோடு அடையாளமாகத்தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையுடைய நலனில் உண்மையான அக்கறை கொண்டுள்ள இயக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தான் சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய பொற்காலம்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். நெல்லை கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுபான்மையினருக்கான 4 முக்கிய அறிவிப்புகள் வெளியீடு. ராமநாதபுரத்தில் உள்ள புனித யாக்கோபு தேவாலயம் 1 கோடியே 42 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மூக்கையூர் கிராமத்தில் இருக்கிற தொன்மை வாய்ந்த புனித யாக்கோபு தேவாலயம் 1 கோடி 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். நெல்லை கிறிஸ்துமஸ் விழாவில் செவிக்கு விருந்தளித்த கேரல் சர்வீஸ். நெல்லையில் இன்று 694 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் குறித்து திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை. மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் தொகுதி பார்வையாளர்களும் பங்கேற்க உத்தரவு.
வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திமுகவினர் வீடு தேடி வந்து உதவி செய்வார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வாக்களிக்க விடாமல் தடுக்க பல்வேறு முயற்சி மேற்கொள்ளும் மத்திய பாஜக அரசை முறியடித்து வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை. வெளியாகி இருக்கு. நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. SIR பொறுத்த வரைக்கும் நம்முடைய பணிகள் இன்னும் முடியல. உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க. வாக்காளர் பட்டியல உங்க பேரை சேர்ப்பதற்கான உதவிகள் அவங்க செய்வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க. அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் 4 பேர் அடியோடு நீக்கம். கட்சி கட்டுப்பாட்டை மீறி களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்டதாக கூறி EPS நடவடிக்கை. இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் பீகார் அலை தமிழகத்தில் வீசப்போவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. சொல்கிறேன் சொன்னால் பீகாரிலே வீசக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலும் வீச போகிறது, புயல் மையம் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று EPS முதலமைச்சர் ஆவார் என்றும் உறுதி. வருகிற 2026 ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. அண்ணன் EPS முதலமைச்சராக உறுதி. மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழகத்தில் அண்ணன் EPS அவருடைய தலைமையிலே தான் ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்த பாஜக செயல் தலைவர் நிதின் நபீனுக்கு உற்சாக வரவேற்பு. தென் மாநிலங்களில் பாஜக வலிமையாக வளர்ந்து வருவதாக விளக்கம். புதுச்சேரியில் வரவேற்பு வாகனத்தில் ஏற்றாமல் விட்டுச் சென்றதால் நடந்து சென்றார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. பாதுகாப்பிற்காக வந்த காரில் அனுப்பி வைத்த பாதுகாப்பு அதிகாரிகள். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு, தவிக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைப்பது தொடர்பாக விஜய் ஆலோசனை. சென்னை பட்டினப்பாக்கத்தில் நடந்த ஆலோசனையில் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தூய்மை பணியாளர், ஆசிரியர், செவிலியர் போராட்டத்திற்கு தமிழக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததே காரணம். வரும் தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. மக்களுடைய நலனில் கவனம் கொள்ளவில்லை, ஆசிரியர்கள் நலன்கள், குறிப்பாக செவிலியர்கள் நேற்றைக்கு இரவு அவர்கள் அங்கு போராட்டம் செய்தவர்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்திருக்கின்ற கொடுமை நடந்திருக்கிறது. துப்புரவு பணியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கை அவர்களை தாக்கி ஜெயிலில் போடுற ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் ஒரு அராஜகமான ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாவுமணி அடித்துவிட்டது. வருகிற ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது கருணாநிதியை சந்திக்க அனுமதித்திருந்தால் அதிமுகவை அவரிடம் ஒப்படைத்திருப்பார். எம்ஜிஆரை சந்திக்க விடாமல் சதிகாரர்கள் கருணாநிதியை தடுத்ததாக RS பாரதி புது தகவல். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களுக்காக சென்னையில் 2வது நாளாக இன்றும் சிறப்பு முகாம். புதிதாக சேர வேண்டியவர்கள் படிவம் 6, ஒருவரின் பெயர் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் படிவம் 7ஐயும் சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் நடத்தி வரும் போராட்டம் 4வது நாளாக நீடிப்பு. அமைச்சருடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தும் வரை காத்திருப்பு போராட்டமாக தொடரும் என அறிவிப்பு. ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யுமாறு தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கரோனா காலத்தில் தங்கள் உயிரை துச்சம் என நினைத்து பணியாற்றிய செவிலியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு.
இல்லாத விஜய்க்கு களத்தை பற்றி பேச தகுதியில்லை. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி. களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? மதுரையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்த ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணித்த 300க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர் ராமேஸ்வரத்தில் மடக்கி பிடித்த போது சத்ரபதி சிவாஜி பெயரை முழங்கியபடி தப்பிச் சென்றதால் திகைத்து நின்ற டிக்கெட் பரிசோதகர்கள். ஒரு 20,000 போட்டாச்சு. அப்படியா? இன்னும் இருக்காங்கன்னு சொல்லி தான் நிப்பாட்ட பார்த்தோம். அவர் வந்து டிராமா பண்ணிட்டு அசாமின் கவுஹாத்தியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. வழிநெடுகிலும் பாஜகவினர் திரண்டு உற்சாக வரவேற்பு. அசாமின் கவுஹாத்தியில் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடம் திறப்பு. பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். மேற்கு வங்கத்தில் காட்டு ராஜ்ய ஆட்சியை ஒழிக்க பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்கள். பாஜக பொதுக்கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் மோடி வேண்டுகோள். மேற்கு வங்கத்தை ஆக்கிரமித்து துடிக்கும் ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கவே எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மக்களவையில் விபி ராம்ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கண்டனம். ஏழைகளின் நலன்களை பலவீனப்படுத்த பிரதமர் மோடி அரசு முயல்வதாக குற்றச்சாட்டு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முக்கிய கட்டமாக பாராசூட் சோதனை. மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றபோது பாராசூட் திறக்கப்பட்டு வேகத்தை கட்டுப்படுத்தி ஆய்வு. மத்திய பிரதேசத்தில் பள்ளி வேன் வரவில்லை என கோரி 10 வயது சிறுமி சாலையில் அமர்ந்து தர்ணா. சிறுமி நடத்திய போராட்டத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை. சந்தேகத்திற்கிடமான வாகனங்களை நிறுத்தி உள்ளூர் போலீசார் தீவிர சோதனை. டெல்லியில் காற்று மாசு மற்றும் பனிமூட்டம் காரணமாக 129 விமான சேவைகள் ரத்து. பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் கடும் சிரமத்திற்கு ஆளான பயணிகள். வங்கதேசத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர் அமைப்பு தலைவரின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. நாடாளுமன்றம் உள்ள பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பதற்றம்.